இந்த மதுரைக்குள்ள தெரியுறீங்களே, ஆண்ட பரம்பரடா, சத்திரிய பரம்பரடா, வீர பரம்பரடா, சூர பரம்பரடா, மன்னர் வகைராடா, பாண்டியர் வகைராடா, சோழர் வகைராடா, நாங்க அதுடா இதுடா, நாங்க அதை ஆண்டோண்டா இதை ஆண்டோண்டான்னு பேசுறீங்களே, உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன்ப்பா, கேட்டு திருந்திக்கோங்க தயவு செய்து. இங்க வந்து பார்ப்பனி அரசியலால், RSS பாஜக அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாண்டா பாதிக்கப்பட்டிருக்க. மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பல பேருக்கு வந்து வாய்ப்பு இல்ல, வேலை இல்ல, கல்வி இல்ல, அதிகாரம் இல்ல. நீ எப்படி ஆண்ட பரம்பரை சொல்லலாம்? நீ எப்படி ஆண்ட பரம்பரை சொல்லலாம்? ரீட் பண்றேன் கேளு. பிராமணர்கள், உயர் சாதியை சேர்ந்தவர்கள் 492 பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 75.69% பேர் உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! இதுதான் சமூக நீதியா? இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவா? இதுதான் ரூல் ஆஃப் லாவா? நான் கேட்கிறேன். அடுத்தது ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. 75-76% உயர் சாதி உயர் நீதிமன்ற நீதிபதி இந்தியா முழுக்க 25 நீதிமன்றங்கள்ல டோட்டல் 192%, 75.69. இப்போ ஓபிசிக்கு வாங்க, 11.7%, 76 பேர் தான் ஆண்ட பரம்பரை. கேட்டுக்கோ, ஆண்ட பரம்பரை பாயிண்ட் டு பி நோட்டட். ஓபிசி 11.7%, 76 பேர், 25 ஹைகோர்ட் அக்ராஸ் இந்தியா. நீ மொத்தம் 76 பேர் தான் இருக்க. பட்டியல் சமூகம் கேளுங்க, 40 கோடி ஜனத்தொகை, இந்தியாவிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட மக்கள் வந்து பட்டியல் சமூகம் தாண்டா. கேளு, 3.54 பேர் எஸ்சில, 23 பேர் தான் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி பாருங்க சமூக நீதி பாருங்க. எஸ்டி சமூகத்திலிருந்து 1.54 10 பேர். அப்படியே நீங்க பாருங்க. பெண் நீதிபதிகள், இவனுங்க வந்து பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நீங்க பாருங்க. 14.1%, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 111 பெண்கள் தான் 25 உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அதுல பெண் நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா 3 பேர், 8.82. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல 30க்கும் மேல உயர் சாதியினர். சாட்டர்ஜி, பானர்ஜி, டகாஜி, டொகாஜி. தயவு செய்து நீ தமிழ்நாட்டில் ஜீன் பேர் பக்கத்தில் தயவு செய்து போட்டுக்காத, நான் கெஞ்சி கேட்கிறேன், ஜீன் போட்டுக்காத.